நமக்கு இருக்க ஒரு 10 சென்ட் இடம் தான். குட் மார்னிங் செஸ். சொல்லு குட் மார்னிங். வாயா ஊத்தே ஊத்தே தண்ணிய ஊத்தே. ஏ ஹாய் மகளே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, என் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்க்க போறேன். தோட்டங்க பெரிய தோட்டம்லாம் நினைக்காது, நமக்கு இருக்க ஒரு 10 சென்ட் இடம் தான். ஏன்னா தொட்டினைக்கு மிச்சம் அதுதான் வச்சிருக்காங்க. பின்னாடி நிக்கல தென்னை மரம், அதுக்கெல்லாம் தண்ணி பாய்க்க போறேன். ஸோ தண்ணி பாய்க்கிறது விளாக் நைட் கிடையாது. மோட்டர், ஆயில் மோட்டர் வந்து விவசாய மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணுங்கவங்க நம்ம கிணத்துல இப்போ நான் போட போறேன். அப்படியே லைவா பாருங்க. ஏன்னா கரண்ட் மோட்டர் வந்து ஒரு சுவிட்ச் போட்டா ஆன் ஆயிரும். ஆமா, கரண்ட் மோட்டருக்கு வந்து இதா இருக்குல்ல, அந்த இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். மிஷின்ல அது ஒரு சுவிட்ச் இருக்கும். பச்சை சுவிட்சை போட்டா ஆன் ஆயிரும், சிவப்பு போட்டா ஆஃப் ஆயிரும். ஆனா ஆயில் மோட்டருக்கு அப்படி கிடையாது. டீசல் வாங்கி டீசல் ஊற்றணும். கீழே கீழே உள்ள மோட்டர்ல தண்ணி இல்லை அப்படின்னா மேல இருந்து தண்ணி ஊற்றணும். ரெண்டையும் பார்த்து அந்த ஏர் லீக்கேஜுக்கு வந்து ஒரு இது உண்டு, அதை லைட்டா புடிங்கி பார்க்கணும். அதை புடிங்கி பார்த்து எல்லாமே கரெக்டானா தான் மோட்டரை சுத்தி ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. சீரியஸா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருப்பேனா. வாங்க போகலாம். நம்ம கேமராமேனை பார்க்க போறீங்களா? அதில் பார்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் கன்றாவியா இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள இருக்கா பாருங்க, அதை வரா பாருங்க, அவதான் கேமராமேன். இந்த பின்னாடி வர்றாருல, அவர் தான் நமக்கு டீசலு தண்ணி எல்லாத்தையும் கோதி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் செல்லுக்கு விழுந்துருது. செசு ஹாய் சொல்லிரு. செசு குட் மார்னிங் சொல்லுமா. குட் மார்னிங். குட் மார்னிங் செசு. சொல்லு குட் மார்னிங். அவன் சொல்ல மாட்டான். ஏன்னு சொல்லுங்க. கையில பத்திலா பிஸ்கட் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கான். பிறகு வாயா அசை போட்டுக்கிட்டு இருக்கு. வாய்ப்பே கிடையாது. இந்த முன்னாடி கொஞ்சம் பரவாயில்லையா, மூஞ்ச கழுவிட்டேல. அப்ப நான் வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்ச. சரி வாங்க 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 போவோம். ஃபர்ஸ்ட் கிணறு எங்க இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான். இந்த இது இடம், அங்கதான் கிணறு. இந்த இருங்க, பேக் கேமரால நம்ம எடுக்க சொல்றேன், அவதான் எடுப்பா கரெக்டா. போங்க போமா போலாமே. டீசல் எடுக்கணும். டீசல் அன்னைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கி மிச்சம் என்கிட்ட போ. ரெண்டாவது, நமக்கு அங்க வந்து ஒரு முக்கியமான பொருள் ஒன்று தேவை. அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பொருள்னா ஒரு மூடி எடுப்பான் பாருங்க. மூடி என்னென்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு பாருங்க. மண்ணல்லி கிழிச்சு வச்சிருக்கா. போமா இந்த வச்சிருந்தேன் பிஸ்கட் தீவனம். எனக்கு ஒரே பிஸ்கட் தான். ஓரமா தேங்க்யூ. என் மொம எனக்காண்டி பிஸ்கட் தந்துருக்கான். உனக்கு பிஸ்கட் அமிக்கிட்டான். காஞ்சனா படத்துல காத்து சூப்பரா அடிக்கணும். சரி நீ போ. இவங்களை நம்பிதான் வீட்டை அப்படி திறந்து போட்டு போறேன். நம்ம பாய் அடியாள்கள் வீட்டுக்குள்ள அவங்க இப்ப நல்லா தூங்குவாங்க. கொரட்டை வந்து யாரு இருந்தாலும் கண்டுக்கிடாது. எனக்கெல்லாம் அன்னைக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எங்க அத்தான் வந்தான் புறத்தானு. அவர் வீட்டு வண்டி எங்க விட்டு, அவர் வந்து இந்த நாய் பார்த்ததே கிடையாது. வண்டியை விட்டுட்டு அந்த முட்டுல வந்து அன்னைக்கு தேங்காவை உரிச்சு நெட்டள்ளி வச்சிருந்தேன். அது வந்தான். அது ஒரு சார்ஜ் இருக்கும். அவன் வந்துட்டு அப்படி நான் யதார்த்தமா கதவை திறந்து வெளில வரேன். லெப்ட் சைட்ல எங்க அத்தான் நிக்கான். அவன் பார்த்துட்டு, மாப்பிள்ள நாய் சூப்பரா இருக்கு, உருப்பிட்டு குலைக்கல, நீ எந்திக்கவே இல்லை, நல்லா தூங்குது அப்படிங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் வளவலன்னு பேச வேண்டிய இருக்கும். நம்ம கிணத்துக்கு போயிருவோம். ஓடுங்க ஓடுங்க இங்கதான் தண்ணி பாய்ப்போம். இந்த இடம் தான். ஆமா, இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஓடுங்க ஓடுங்க. நானும் ஓடி வரேன். நீ முன்னாடி அப்பா கூட ஓடு. அப்பா கூட ஓடு. ஒன்னு இந்த இடத்துல வீடே கிடையாது. இப்ப என்ன வீடு தெரியுமா? எங்க வீடோட சேர்த்து 1 2 3 1 2
பின்னாடி பாருங்க, அங்க ஓடி இங்க ஓடி நிறைய வந்துட்டு. அது வந்து எங்க இடம் கிடையாதா? உங்க இடம் கிடையாதோ? ஆமா, இதெல்லாம் இவிய இடமா? ஓனர் பார்த்தாம செருப்பு கொண்டு செருப்பு அடிச்சிருவான். கொண்டு அடிச்சிருவான். எங்க இடம் எங்க தாத்தா இடம், எங்க அப்பா எங்க பெரியப்பா செருப்பா கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஆளால அவிய பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சத்தை வித்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. மக்களே, இன்னொரு விளாக் ஒண்ணு இருக்கு. நம்ம புறா விளாக் வந்து கண்டிப்பா போடுறோம் நம்ம சேனல்ல. அதாவது நேரத்தே பார்த்தேன், ஒவ்வொரு முக்கையும் நவ்வால் முட்டாயெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க மாட்டேன், நீங்க இடத்த கொண்டு காமிச்சிடாத. இன்னொரு நாள் பர்சனல் விளாக். பர்சனல் விளாக்கா? புறாக்கள் பறந்து செல்கின்றன. இருங்க, எவ்வளவு காண போகுது. உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்காருங்கள. இங்க இருங்க, உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஆயில் மோட்டர் பார்க்காதவங்க பாத்துங்க. ஏதாவது ஆயில் மோட்டர், இதான் ஆயில் மோட்டர். முதல்ல ஓபன் பண்ணு. திறப்பு விழா. வண்டியை தான் அன்பாக்சிங் பண்ணுவாங்க. நான் ஆயில் மோட்டர் உள்ள விழுந்து செத்துக்கிட்டு பேர போறேன். இது ஹேண்டில். இது இல்லாம ஆயில் மோட்டரை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹேண்டில் காமி. 1 minute. நில்லுல. அவன் பாரு, சிக்கி 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 சாமா. நீ சுத்துதெல்லாம் அதுக்கு சொல்லுவாங்க. வந்து ஒரு சாங் வச்சிருக்கான். ஐநேல சிக்கி 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 பூ குவா குவா செத்து. ஆமா செசி, நான் குவா குவா சொல்லட்டா? அங்க வா, நான் சிக்கி சிக்கி சொல்லட்டா? நீ குவா குவா சச்சா சொல்லு. நீ முத சிக்கி சிக்கி சொல்லு. அப்ப நான் சிக்கி சிக்கி சொல்லட்டா? அவன கிட்ட நிக்க ஒரு தூக்கு வால. அப்பதான் அவன் பேசுறது கேக்கும். இங்க பாரு, சிக்கி சிக்கி சிக்கி. அப்பாயா ஒரு இடத்துல நிக்கிறேன். கிணத்து பக்கத்துல போதாங்க. வா, நெல்லிக்காய் இருக்கான்னு பாப்போமா கைஸ்? நெல்லிக்காய் கிடக்கு, ஒண்ணு ஒண்ணா கிடக்கு. தெய்வமே, ஆமா தெய்வமே. மக்களே, இவா நெல்லிக்காய் பறிப்பா, மாங்காய் பறிப்பா, ஒவ்வொன்றா தொட்டு போவா. இதுக்கு நம்ம ஆளு கிடையாது. நான் மோட்டர் போட்ட பிறகு நீங்க என்னன்னு செய்யுங்க. நான் இதை ஸ்டார்ட் பண்றதுதான் விளாகா போட்டிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் மோட்டருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, டீசல். பெட்ரோல் ஆயில் மோட்டர் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் டேங்கு, ரைட் சைட்ல இருக்கும். மூடி ஊத்துங்க ஊத்துங்க. ஆல்ட்ரேஷன் ஊத்துக்கு சிந்துதுன்னு சொல்லி ஒரு குவார்டர் பாட்டில உடச்சு தலையில கோத்தி போட்டு ஊத்துன்னு இன்னைக்கு அதை தூர போட்டேன். இன்னைக்கு இதா இருக்கு. அது குவார்டர் பாட்டில் மாதிரி இல்லையே. இல்ல அதை நான் தூர போட்டேன். இது ரொம்ப பெரியப்பா போட்டிருப்பாரு இன்னைக்கு. பார்க்க ஒருத்தன் ரை பெரியப்பா போட்டாலும் போட்டிருப்பாரு. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஊத்திக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு? இப்ப எனக்கு தான் ஒரு 10 சென்ட் இடம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஒரு 1.5 லிட்டர், எனக்கு வந்து ஒரு 1 லிட்டர் டீசலா போகும். இது வந்து விவசாயிகளுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் மோட்டார் இல்ல, நம்ம அதுல ஒரு மானியம் கொடுப்பாங்க. அது கரண்ட் மோட்டர் வச்சா ஒரு மானியம் கொடுப்பாங்க, ஃப்ரீ தானே. ஆனா அந்த கரண்ட் மோட்டர்ல வந்து உனக்கு வேலை வந்துருச்சுன்னா வசமா வரும். இதுல என்ன, அதான் கரண்ட் மோட்டர் வந்து சேஃப்டி கிடையாது. இப்ப நம்ம இந்த மோட்டரை போட்டு உள்ள குளிக்கலாம், கரண்ட் மோட்டரை போட்டு உள்ள குளிக்க முடியாது. எப்ப சாச்சிருக்கோம் ஆளு தூக்கிடுவாங்க. ஒரு 1 லிட்டர் மட்டும் மிச்சம் வச்சுக்கிடுவான். மூடி பறந்துடக்கூடாது, நமக்கு சொட்டையை முடிச்சிருவாங்க. இவன் வேற ஊடையில புழு 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 புழுன்ட்டு வாரம். சிக்கி 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 ஆடிட்டே சொல்லு. சிக்கி 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 குவாக் குவாக் சா சா சா. சொல்ல மாட்டான். நம்ம எப்போலாம் கேட்கும்போது சொல்ல மாட்டாவா? கேட்க சொல்லுவியா? சரி, நீங்க அடுத்து நான் தண்ணி ஊத்த போறேன். தண்ணி ஊத்துங்க. வாங்க வாங்க. நான் வருவேன், நீங்க போங்க. நான் இப்படி வந்துட்டேன். உள்ள எல்லாம் போட்ற காமிங்க. லூசுன்னுலாம் சொல்லுதாண்டா என்னைய. வைதான் பாருங்க என் மோனை. எங்க பக்கத்துல வந்து எட்டி பார்த்துட்டு கிணத்தை ஒட்டி வரக்கூடாது. இதா இருக்குல்ல, கீழே பாரு. அதான் மோட்ரு, அதான் மோட்ரு. ஆமா, அதுக்கு மேல அங்க கூடி போதா பைப்பு. இந்த பைப்ல வந்து மேல அங்க தண்ணி ஊத்துவேன். அந்த இடத்துல தான் தண்ணி ஊற்றுவேன். கன்சூம் பண்ணிக்கா, அந்த இடத்துல தண்ணி ஊற்றுவேன். அது கீழே போய் அந்த இடத்துல நிறைஞ்ச உடனே இன்னொன்று நல்லின்னு ஒன்று உண்டு, அந்த ஏர்லாக் எடுக்காது. அது நான் உங்களுக்கு போகும்போது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவாங்க.
சிக்கி 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 தண்ணி தூக்கிட்டு வருவான் இப்போ நம்மாலே. வாடா வாடா வாராண்டா வாராண்டா சிங்கக்குட்டி. கட்டி வச்சிருக்காங்க நம்ம மூப்பனாங்கயிறு போட்டு. ஃபைனல் டச். பெரியப்பா தண்ணி பாய்ச்சிருக்காரு, அவருக்கு தான் இது ஊத்துனா தண்ணி கீழே போயிட்டு கிணத்துல. ஓகே போட்டு நான் தான் மிதிச்சிட்டு இருக்கேன், அதான் வரல. தண்ணி தெரிக்கும். எங்க தள்ளி நின்று சூம் பண்ணிக்கடா. ஓகே சாரல் அடிக்குது. கேமரால அழகா இருக்குல்ல சாரல் அடிக்குது. இப்படிதான் தண்ணி ஊத்தணும். இது எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா, நான் சொன்னல அந்த ஏர்லாக் எடுக்க இடம். ஆமா அது வரைக்கும் இங்க இடையில எங்கேயோ லீக் ஆகுது. லீக் ஆகல, அது அந்த சைடுல கொஞ்சம் கனெக்டர் வந்து மோட்டர் உள்ள கனெக்ட் ஆகும். என்னைக்குமே கிணத்த ஒட்டி வராத. தண்ணி எங்க இருந்து எடுக்கணும், உள்ள கிணத்துல இருந்து தான் எடுக்கணும். அப்பதான் அந்த கயிறு எட்டுமான்னு தெரியல. ஏலா அங்கோடி வாங்க. எட்டாதோ கரெக்டா எட்டுது. தண்ணிக்கு வயிறலாமா அடி. தூக்கு 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 தூக்கு. மோட்டிவேஷனல் பண்ணதே அவனையா. ஒண்ணுமே போறா. நான் இங்க ஓடி போயிருந்தேன். பனி கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என் மேல தண்ணி தெரியுது. செஸ் இங்க ஓடி வா. என்னன்னா அங்க தண்ணி நிறைஞ்சிருக்குங்கிறத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? வாங்க அங்கதான் இருக்கு. அங்கதான் பார்க்க முடியும். ஆனா இது இறங்கல பாருங்க, ஒவ்வொரு விவசாயம் எப்படிலாம் கஷ்டப்படுதாங்கன்ட்டு. கீழே தான் இருக்கு அந்த லிவர், அந்த நல்லிய சூம் பண்ண அந்த இது கை. பாத்துட்டேன், ஜூம் பண்ணிட்டேன். ஓ மேலோடி லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஒயர் போட்டு. நான் கீழே இறங்குவியோன்னு நினைச்சேன். லிவர் வருது வருது வருது. அவ்வளவுதான். அப்பனா இப்ப மோட்டார் போடலாம். இனிமே வந்து மோட்டர் போடலாம். அவ்வளவுதான். மோட்டர் எல்லாமே தயாராயிடுது. 1.5 வாலி ஊத்த வேண்டிய இருக்கு கிணறு நிறைய. அது வந்து ஹைட்டை பொறுத்து கிடையாது. உங்களுக்கு தண்ணி கிணத்துல ரொம்ப கீழே போயிருக்கு அப்படின்னா 2-3 வாலி ஊத்துவீங்க. நான் கடைசி அப்படிதான் ஊத்துனேன். நீ புரியலாம். அவனும் வாங்கோ அப்படிங்க. சிக்கி 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 ஓடியல. அதுல இன்னொரு பிஎஸ் போடாங்க. பிஎஸ் போடு. 2x போட்டேன், ஆனா ஒண்ணும் தெரியல. நான் அங்க நின்னேன். நீ பேசுறது கேட்கணும்ல. கேட்கறதுக்கு 2x போட சொன்னேன். ஐடியா. அவ்வளவுதான் மக்களே. நம்ம தண்ணி ஊத்தியாச்சு, டீசல் ஊத்தியாச்சு, எல்லாமே ரெடி. ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, இது வந்து லிவர், இது வந்து எல்லா எங்கேயுமே இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபைனல் டச் ஆஃப் பண்ணுறது வந்து இதான். அது வந்து இப்படிதான் ஆஃப் பண்ணுவாங்க. இப்படி வச்சு ஆஃப் ஆயிடும். இதை எடுத்து விட்டா தான் இந்த லாக் வந்து கூர் ஆகும். இந்த லாக் கூர் விட்டா தான் முதல்ல ஆயில் போட்டு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்க ஒரு லாக் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம வண்டிக்கு கிளச்சு மாதிரி தான். அது ஒரு கிளச் இந்த மோட்டருக்கு. இது ஒரு சுத்தலாம். இந்த வீலை சுத்தி இது மேல போற நேரம் கிளச்சை உள்ள வச்சிடணும். வச்சா நம்ம பக்கத்துல வைராங்கல போட்டு பண்ணிக்கலாம். தண்ணி பைக்க
அவ்வளவுதான் ப்ராசஸ் வந்து பாதியில முக்காவாசி முடிஞ்சிருச்சு. கேண்டில போட்டு ஒரு அடி அடிக்க வேண்டியதான். கேண்டிலுக்குமே ஒரு லாக் உண்டு. தெளிவா சொல்றேன், எந்தா இருக்கா உள்ள லாக்கு. ஆமா. அந்த லாக் வந்து இங்க போய் கரெக்டா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனாதான் சுத்த முடியும். இப்ப இதை சுத்தும் போது ஒரு 3 சுத்து சுத்திட்டு இந்த லிவர் இருக்கா எடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். பாரி தண்ணி வந்துட்டே. வெற்றி வெற்றி வெற்றி. அப்ப அங்க ஆட்டத பாரு. தண்ணி வந்துட்டே. டேய் குளிக்கியா? அங்க குளிக்க போட்டு. இந்த மூடி எது தெரியுமா கொண்டாங்க? இங்க தண்ணி போதா, நம்ம இடத்துக்கு வந்து பைப் வந்து வெளியே வைக்கல, அண்டர் கிரவுண்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப லிவரை கீழே எடுத்துருவேன், அங்க கம்மியாயிரும். ஏன்னா எனக்கு அங்க இடத்துக்கு தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் மக்களே, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லபடியா தண்ணி வந்துட்டு இதே மாதிரி மேலும் மேலும் வாட்டர் 2 நிமிஷம் போகுது. மேலும் மேலும் இதே மாதிரி உங்களுக்கு லாக் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா டாயிங்னு ஒரு சத்தம் வரும். ஆமா, எப்படி டாயிங்னு திரும்ப பண்ணல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறீங்க, டாயிங்னு சவுண்ட் வரும். சரி டாட்டா, அவ்வளவுதானே. தண்ணி பாய்க்க போறேன். அடுத்த ரவுண்டு இந்த விளாக கரெக்டா பார்த்து நீங்க எனக்கு ஒரு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 500 பீஸ் கொடுத்தீங்கனாலே போதும். 500 கேட்கவா இல்லை ஒரு 5000 கேட்கட்டா? ஒரு 5000 பீஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து என் தோட்டத்தை சுத்தி காமிப்பேன். ஆமா பாத்துங்க, 5000 பீஸ் 500 லைக் போதும். நம்ம வந்து 5 லட்சம் 10 லட்சம் ஆசைப்படல. ஏன்னா இருக்கிறது 1500 ஃபாலோவர்ஸ் தான், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். கேட்டா பாய் பாய். ஜெஸ்ஸே பாய் சொல்லிடலாம்.